தன் முதல் டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடி வந்த சர்ஃப்ராஸ் கான் அரை சதம் அடித்த நிலையில் ரவீந்திர ஜடேஜாவின் சுயநலத்தால் ரன் அவுட் ஆனார். அதை கண்ட ரசிகர்கள் சமூக ஊடகத்தில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் சர்ஃப்ராஸ் கான் அறிமுகமானார். இந்திய அணி இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்தது. 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா இணைந்து அணியை மீட்டனர். ரோஹித் சர்மா 131 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். அடுத்து ரவீந்திர ஜடேஜா சர்ஃப்ராஸ் கான் இணைந்தனர். முதல் போட்டி என்ற எந்த தயக்கமும் பயமும் இன்றி சரமாரியாக அடித்து ஆடினார் சர்ஃப்ராஸ் கான். 48 பந்துகளில் எல்லாம் அரை சதம் கடந்து இங்கிலாந்து அணியை பதற வைத்தார். அவர் 62 ரன்கள் எடுத்த நிலையில் ஜடேஜா 99 ரன்களுடன் சதத்தை நிறைவு செய்து காத்திருந்தார். அப்போது ஆண்டர்சன் ஓவரில் பந்தை தட்டிவிட்டு ஜடேஜா 2 அடி முன்னரே வந்தார். எதிரில் இருந்த சர்ஃப்ராஸ் கான் ஜடேஜா ஓடி வந்ததை பார்த்து தானும் வேகமாக ஓட துவங்கினார். ஆனால் அதற்குள் இங்கிலாந்து வீரர் மார்க் வுட் பந்தை எடுத்து விட்டதை பார்த்த ஜடேஜா ரன் வேண்டாம் என திரும்பினார். தான் சதம் அடிக்க வேண்டும் என்பதால் அதிகவனமாக இருந்த ஜடேஜா சுயநலமாக இப்படி செய்தார். அதை எதிர்பாராத சர்ஃப்ராஸ் கான் மீண்டும் தன் இடத்திற்கு ஓடி வருவதற்குள் மார்க் வுட் நேராக ஸ்டம்பில் அடித்து ரன் அவுட் செய்தார். இதையடுத்து சர்ஃப்ராஸ் கான் அதிர்ச்சியுடன் ஆடுகளத்தை விட்டு வெளியேறினார். கேப்டன் ரோஹித் சர்மா வீரர்கள் அறையில் இந்த சம்பவத்தை கண்டு கடும் கோபம் கொண்டனர். கடுமையான வார்த்தைகளில் திட்டிக் கொண்டு இருந்தார். ரசிகர்களும் சமூக ஊடகங்களில் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். சர்ஃப்ராஸ் கான் ரன் அவுட் ஆன பின் அதற்கு அடுத்த பந்தில் ஜடேஜா சதம் கடந்தார். ஆனால் ரசிகர்கள் அதை கொண்டாடவில்லை. மாறாக இப்படி ஒரு சுயநலமான சதம் தேவையா இல்லையா என அவரை வறுத்தெடுத்தனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.